Hello students, in this video we are going to learn about standard 8th chapter science chapter number 8 universe and space la irukra roman letter 2 la irukra fill in the blanks paakalam. Okay, so fill in the blanks parunga, question nalla read pananum, appo ungalku puriyum. First one parunga, the study about stars and planets. நம்ம ஸ்டாரை பற்றியும் பிளானட்ஸை பற்றியும் படிக்கிறதுக்கு நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரோனாமி. ஆஸ்ட்ரோனாமி. ஸோ ASTRONOMY இதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்னது? ஆஸ்ட்ரோனாமி. அதை பற்றி படிக்கிற பர்சன்ஸ் யார் அப்படின்னா ஆஸ்ட்ரோலாஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆஸ்ட்ரோனாமி. ஓகேவா? படிக்கிறதுக்கு பேர் தான் கேட்டிருக்காங்க, அந்த பர்சனோட நேம் கேட்கல. ஸோ அதனால் கரெக்டாக எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் கொஸ்டின். அவர் சன் பிலாங்ஸ் டு டேஷ் கேலக்ஸி. நம்ம சன் வந்து எந்த கேலக்ஸியை பிலாங்ஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா மில்கி வே கேலக்ஸி. என்ன கேலக்ஸி? மில்கி வே கேலக்ஸி. அவர் சன் பிலாங்ஸ் டு மில்கி வே கேலக்ஸி. இதை நம்ம லோவர் கிளாஸஸ்லேயே படிச்சிருக்கிறோம். ஸோ அவர் சன் பிலாங்ஸ் டு மில்கி வே கேலக்ஸி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மாஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் ஒன்ஸ் டேஷ் டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம எர்த் வந்து ரிவால்வ்ஸ் பண்ணுறதுக்கு 365 1/4 டேஸ் ஆகும். அதே மாதிரி மார்ஸ் ரிவால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் கொடுத்துருக்காகும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்கள், நமக்கு பிளானட் ஆர்டரை படி ஃபஸ்ட்டு மெர்க்குரி, வீனஸ், மாஸு. ஸோ மெர்க்குரி, வீனஸ், எர்த், மாஸ். அப்போ நமக்கு அப்புறம் தான் அதில் என்ன இருக்குது? மாஸ் இருக்குது. அப்போ நம்மளை விட அதிகமாக தான் டைம் எடுத்துக்கும். பாருங்கள், ஸோ மாஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் ஒன்ஸ் இன் 687 டேஸ். எவ்வளோ டேஸில் அது கம்ப்ளீட் பண்ணுமா? 687 டேஸ் வந்து அது ஒரு ரொட்டேஷனுக்கு, ஒரு ரெவல்யூஷனுக்கு அதை எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ மாஸ் எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்னா 687 டேஸ். இதுதான் அந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ மாஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் ஒன்ஸ் இன் 687 டேஸ். 687 டேஸ். ஓகே, அடுத்தது பாருங்கள். டேஷ் இஸ் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டர் பிளானட்டரி மிஷன். இன்டர் பிளானட்டரினா பிளானட்டுக்கும் பிளானட்டுக்கும் இருக்குது. அதாவது மூணுங்கிறது நம்மளோட சேட்டலைட். ஓகேவா? அந்த சேட்டலைட் இல்லாமல் இன்டர் பிளானட்டரி. இப்போ நம்ம எர்த்துலேருந்து மாஸுக்கோ வேறு ஏதாவது பிளானட்டுக்கோ நம்ம அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னா அது இன்டர் பிளானட்டரி. ஸோ நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு இன்டர் பிளானட்டரி மிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா மாம். அதை ஷார்ட்டாக மாம்னு சொல்லுவாங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா மாஸுக்கு அனுப்பியிருக்கோம். ஆர்பிட்டர், மாஸ் ஆர்பிட்டர் மிஷன். ஸோ மாமோட எக்ஸ்பான்ஷன் என்னது? மாஸ் ஆர்பிட்டர் மிஷன். சிம்பிளாக நம்ம அதை மாம்னு சொல்லலாம். சரியா? மாம் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு இன்டர் பிளானட்டரி மிஷின். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். டேஷ் வாஸ் த ஃபஸ்ட் மேன் டு வாக் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன். யார் ஃபஸ்ட்டு மேன் எங்கே நடந்தாங்களாம்? சர்ஃபேஸ் ஆஃப் த மூன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நேம் தான். யார் அது? நீல் ஆம்ஸ்ட்ராங். ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங் வாஸ் த ஃபஸ்ட் பர்சன், ஃபஸ்ட்டு மேன். ஓகேவா? ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங் வாஸ் த ஃபஸ்ட்டு மேன் டு வாக் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன். ஸோ மூனில் நடந்த ஃபஸ்ட்டு பர்சன் யார் தான்? நீல் ஆம்ஸ்ட்ராங். இதை தான் நம்ம அப்போலோ மிஷன்லேயும் கொடுத்துருப்பாங்க. அது அப்போலோ 11. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போலோ 11 was the first man landing mission onto the moon. It landed on the moon on 20th July 1969. Neil Armstrong, okay, Neil Armstrong was the first man to walk on the surface of the moon. ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் ஃபஸ்ட்டு வந்து அங்கே என்ன பண்ணாங்க? வாக் பண்ணாங்க. ஸோ the answer, அந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னா நீல் ஆம்ஸ்ட்ராங். கிளியர் சில்ட்ரன்? ஸோ do you all understand the fill in the blanks for the lesson universe and space? Very important questions. Every questions ஒரு தடவை go through பண்ணுங்க. Okay, thank you students.